ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே டெய்லி நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி பார்க்கணும், அதை வச்சு எப்படி இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் ஆப்ஷன் க்ரீக்ஸ்னால் என்ன, அந்த ஆப்ஷன் க்ரீக்ஸை வச்சு இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ப்ரீமியத்தை வச்சு ஒரு மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகுன்றதை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தேவையான முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 22,080 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் ஆனவொன்னே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுக்கும். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,060 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மார்க்கெட் இது. இன்சைட் மார்க்கெட்னால் சொல்லவே வேணாம், 2 சைடு மூவ் ஆகும். கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம், புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகல, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகல. இன்பிட்வீன் மார்க்கெட்டில் எப்போவுமே மார்க்கெட் ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம 2 பேரையும் போய் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, ஓகே. அப்போது நம்ம கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ன்றதுனால நம்ம போயிட்டு கண்டிப்பாக புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 22,060 பக்கமாக இருக்கும்போது 22,050, 22,000ன்ற கால் ஆப்ஷனும் 22,100ன்ற புட் ஆப்ஷனும் இந்த மணி. ஓகேங்களா, 2 பேரையும் தான் நம்ம பார்க்கணும். இன்சைட் மார்க்கெட்டுனாலே நம்ம 2 பேரையும் தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு புட்டை போய் செக் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழேன்றதுனால, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேன்றதுனால அவனை போய் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,100 அப்படின்றவன் தான் வந்து இந்த மணி. அப்போது 22,100 அப்படின்னும்போது அவனோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் இங்கே தான் இருந்தான். 118 அப்படின்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். இது ஆக்சுவலாக இவனோட அட்வான்ஸ் லெவல் கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்கிறான், கரெக்டாக அந்த 20 மினிட்ஸில். அதே மாதிரி 22,050, 22,000 அப்படின்ற கால் ஆப்ஷனும் அட்வான்ஸ் லெவலில் இருந்தது. ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃபில் ஏன் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்காமல் கால் ஆப்ஷன் எடுத்தோம், அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்கிறதுக்கோசம் தான் இதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,000ன்ற கால் ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனும் சப்போர்ட்டில் தான் இருந்தான். ஓகேங்களா, இப்போது 22,000ன்ற 100 புட்டு அவனும் சப்போர்ட்டில் இருக்கான், 22,050ன்ற கால் இவனும் சப்போர்ட்டில் இருக்கிறான். 2 பேருமே சப்போர்ட்டில் இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, வெயிட் பண்ணி அப்புறம் எவன் கீழே உடைக்கிறானோ, எவன் மேலே உடைக்கணும் அவனை எடுக்கணும் அப்படின்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22,100 அப்படின்றவன் கரெக்டாக வந்து, அதாவது நெகட்டிவ் மார்க்கெட்டு தான், ஆனால் புட் ஆப்ஷன் காலையில் ஃபஸ்ட் ஆஃபில் இது பண்ணலை, பர்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா, பாருங்கள், கரெக்டாக வந்து 9:45க்கு இவன் கீழே உடைச்சிட்டான் அட்வான்ஸ் லெவலில். ஓகேங்களா, அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது தெரியுது ஃபஸ்ட் ஆஃபில். ஓகேங்களா, கரெக்டாக புல் பேக் எத்தனை மணிக்கு ஆகிறான், 10 மணிக்கு ஆகிறான். அதாவது பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக புல் பேக்கில் 10 மணிக்கு ஆகிறான். ஓகேங்களா, அப்போது நம்ம கால் ஆப்ஷனை தான் எடுக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி 2 பேருமே சப்போர்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷனை தான் பார்க்குறோம். வெயிட் பண்ணி அவன் கீழே உடைக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு தான் எடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே எடுக்கலனா கூட இந்த இடம் தான் என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு. 10 மணிக்கு அவன் கீழே உடைச்சி புல் பேக் ஆகும்போது இவனும் பாருங்கள் புல் பேக் கரெக்டாக லெவலில் கரெக்டாக மீட் ஆகிறான். ஓகேங்களா, இவன் கால் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, இவன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவானா, அவனோட ஓப்பன், அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அது வரைக்கும் தான் போக முடியும். மேக்ஸிமம் அவன் ஓப்பன் வரைக்கும் தான் போகணும். 148ன்றது அவன் ஓப்பன், அது வரைக்கும் தான் போனால், ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் கூட போக முடியல அவனால். அதாவது மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டு 2 பேருமே தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம புட்டு போய் பார்த்தோம். மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால புட்டு வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான். அப்போ கால் ஆப்ஷனும் சப்போர்ட்டில் இருந்ததுனால வெயிட் பண்ணணும். நம்ம புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனால் அவன்
காலையில் கால் ஆப்ஷன் சப்போர்ட்டில் இருந்ததுனால அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் ஃபஸ்ட் ஹாஃபில் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டா உடனே அவன் எங்கே போய் இதுக்கு மேலே போக முடியாத இடம்னா அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அவனோட ஓப்பன், அவனோட எஸ்டர்டே ஐ தான். மேக்ஸிமம் இப்போ ஓப்பன் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது அவனால். அந்த இடத்துல தான் வந்து நம்ம போய்ட்டு ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கணும். ட்ரெண்ட் என்ட்ரி மீன்ஸ் புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா எந்த அட்வான்ஸ் லெவலை இவன் உடச்சி மேலே போனாலும் அதே அட்வான்ஸ் லெவலை கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு? 12:50. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 22,100 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ 22,100 புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அந்த டைமில். அப்போ பாருங்கள், இவனும் அட்வான்ஸ் லெவலை காலையில் உடைக்க முடியாத கீழே வந்தவன் எந்த அட்வான்ஸ் லெவலை தாண்ட முடியாமல் கீழே வந்தானோ, ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் லெவலில் தான் நின்று காலையில் உடச்சிட்டான். சப்போர்ட்லேருந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அதே அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு? அவன் வந்து வீக் ஆனவொன்னே, அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் கால் தான் பர்ஃபார்ம் பண்ணான். அவன் வீக் ஆனவொன்னே, வீக் மீன்ஸ் அவன் அட்வான்ஸ் லெவல் தாண்டவன் திரும்பி கீழே உடச்சிட்டான். அப்போது க்ளீனாக வந்து இவன் திரும்பியும் புல் பேக். அதே டைமிங் தான் பாருங்கள், 12:50. 118 இருந்தது அட்வான்ஸ் லெவல். அதில் தான் நம்மளுக்கு செகண்ட் என்ட்ரி. ஓகேங்களா? செகண்ட் ஆஃப் என்ட்ரி. இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட 120 எடுத்திருந்தா கூட 178 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 58 பாயிண்ட். அதில் ஆக்சுவலாக ஒரு 30 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். இதில் ஒரு 50 பாயிண்ட். அவ்வளோ கூட தேவையில்லை. 15 பாயிண்ட்னா கூட 1,500 ஆச்சு. ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் 120 எடுத்தீங்கன்னா 105 தான். இந்த லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா? 105 தான் ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா? ரெண்டு சைடு இன்சைட் மார்க்கெட்னால் கண்டிப்பாக ரெண்டு சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து பாருங்கள், இவன் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பாருங்கள், எஸ்டர்டே லோவை தக்க வைக்கலாம். எஸ்டர்டே லோ தக்க வச்சாலே என்ன அர்த்தம் அப்படின்னா 90, 95 தக்க வைக்கலாம். 100 ரவுண்டாக வச்சிங்களேன், 22,000 வரைக்கும் மார்க்கெட் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லோவை தக்க வைக்கிறதுனால, கீழே உடைக்காமல் மேலே உடைச்சதுனால. அப்போது 22,100 -100 மைனஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ 22,000 வரப்போகுது மார்க்கெட். கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போகும்போது மார்க்கெட் ஃபுல் நெகட்டிவில் தான் இருந்தது. க்ளீனாக 22,000 வரைக்கும் தான் வந்தான். அதுதான் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மார்க்கெட் வந்து 22,000 வரைக்கும் வந்தது. கரெக்டாக எக்ஸாக்டாக 22,000 22,000 கீழே 70 வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் அடுத்த கேண்டிலே மேலே போயிட்டான். 22,000 வந்துட்டான். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்ச் 22,000 22,200 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் மார்க்கெட் 22,000 டச் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? தெளிவாக வந்து போயிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? அதுதான் ஆப்ஷன் க்ரீக்ஸ். ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக ஆப்ஷன் க்ரீக்ஸ் வீடியோவை போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா ஆப்ஷன் க்ரீக்ஸ்னால் ஐ லோ வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஓப்பன் ப்ரைஸை கூட வச்சு எடுக்கலாம். ஆனால் ஐ லோன்றது ரொம்ப முக்கியம். ஐ லோ, எஸ்டர்டேயோட ஐ லோ, ஓப்பன் ப்ரைஸ். இப்போ தெரியாதவங்க கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஹாஃபில் காலு பர்ஃபார்ம் பண்ணது ரீசன் அவன் லோவை தக்க வைக்கலாம். இன்னொன்று வந்து காலையில் பர்ஃபார்ம் பண்ண 22,000 என்ற 22,050 தான் நம்ம எடுத்தோம் கால் ஆப்ஷனு. அவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்தவன். அவன் பாருங்கள், மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னா அவனோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான். ஓகேங்களா? அவனோட எஸ்டர்டே ஐயே தாண்ட முடியல. எஸ்டர்டே ஐலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீமியத்துக்கு. ஓகேங்களா? அவன் ப்ரீமியம் வந்து அவனோட ஆக்சுவலாக அவனோட ஓப்பன் ப்ரைஸை தாண்ட முடியலன்னா என்ன அர்த்தம்? 150 அப்படின்னா 22,900 21,900 மார்க்கெட் வராதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சாரி, 150 அப்படின்னா 22,200 மார்க்கெட் வராதுன்னு அர்த்தம். எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாதனால. இன்னொன்று இவன் ஓப்பனுக்கு கீழேன்றதுனால அதையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 22,050 கால் ஆப்ஷன்றதுனால ப்ளஸ் பண்ணணும். இவனோட ஓப்பன் 148, 150ன்னு வச்சிங்களேன். 22,200 அந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் வராது. ஏன்னா அதை தாண்டலை இவன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அந்த இடத்துல வந்து க்ளீனாக பார்த்தீங்கன்னா 22,100 புட் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கும்போது அவன் ஹையை தாண்ட முடியல. ஆனால் இவன் லோவை மேலே உடச்சிட்டான். அவன் 22,100க்கு வரமாட்டான்றதை சொல்லிட்டான். அவங்களுக்கு 150, 200க்கு வரமாட்டான்னு சொல்லிட்டான். அப்போ அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கு இவன் லோவை தக்க வைக்கணும். இவன் பாருங்கள், லோவை கரெக்டாக தக்க வச்சான் பாருங்கள். இதுதான் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவன் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன், ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். ஓப்பனையே தக்க வைக்க முடியலன்னா அவனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஓகேங்களா? அதனால தான் வந்து ட்ரெண்ட் என்ட்ரி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட் ரெண்டு சைடும் ஆடும். ஓகேங்களா? இவ்வளோ டீப்பாக நீங்கள் பண்ணோன்னா
ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் 2 பேருமே சப்போர்ட்டில் இருந்த காரணத்தினால வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறான்னு பார்க்கும்போது பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினச்ச புட் ஆப்ஷன் கீழே உடச்சிட்டான். அதனால் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுவும் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனதுனால ஓகேங்களா. இல்லைனா நம்ம அவனை எடுக்கக்கூடாது நம்ம ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலில் மீட் பண்ணி நம்ம எடுத்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ட்ரெண்ட் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவன் வந்து மேக்ஸிமம் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் அது வரைக்கும் தான் போவான். அங்கே போய் அவன் முட்டும் போது தான் ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கணும் அப்போ ஓகேங்களா. புட் ஆப்ஷன் அப்போ தான் எடுக்கணும். இன்னொன்று 22,050 கால் ஆப்ஷன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான்னா அவன் ஐயை உடைக்காத காரணத்தினால 22,200 வரைக்கும் போகாதுன்றதை சொல்லிட்டான். அப்போ 22,100 22,050 150 200லாம் புட்டெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அங்கே ஓகேங்களா. அப்போது 22,100ன்றவன் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று இவன் லோவை தக்க வைக்கிறான். லோவை தக்க வைக்கும்போது 22,100 - 100 பண்ணி 22,000 வருவான். எப்போ வேணால் வருவான்னு தான் அர்த்தம். இதை உடைக்காமல் அவன் மேலே வந்தாலே அந்த இடத்துக்கு வரப்போகிறான்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. அப்போ நம்ம அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகணும். க்ளீனாக இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகிடுச்சு. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ண கால் ஆப்ஷன் வீக் ஆன ஒன்று தான் இவனை எடுக்கணும். எப்போ எடுத்தாலும் சரி, அது ட்ரெண்டில் ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக் ஆனாலும் சரி, இன்சைட் மார்க்கெட்லேயும் சரி, ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா அவன் டோட்டலாக வீக் ஆனவனை தான் அவனோட ஆப்பனண்ட்டை எடுக்கணும். இதை மைண்டில் வச்சுங்க ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பியும் புல் பேக் வந்து கூட போயிருக்கான். 120 வந்து திருப்பியும் பாருங்கள் 150 வரைக்கும் போயிருக்கான். ஒரு 30 பாயிண்ட்டு இங்கே எடுக்கலாம் கூட, இங்கே எடுத்திருந்தா கூட ப்ராஃபிட் தான். 120 எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். ஒரே கேண்டில் தான் 15 பாயிண்ட் வச்சாலே போதுமானது ஓகேங்களா. இன்னமும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கான் பாருங்கள் புட் ஆப்ஷன். நம்ம லெவலை இன்னும் உடைக்கவே இல்லை பாருங்கள். அழகாக 2 கேண்டில் நின்னாலே அழகாக அவன் மேலே போயிடுவான். நம்ம லெவல் தெரிஞ்சாலே போதும். அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சாலே நீங்கள் அங்கே வந்து நின்று ஒரு 2 கேண்டில் நின்றுடுச்சினாலே 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸே எடுக்கலாம் இன்சைட் மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஒன் சைட் மார்க்கெட்டில் இவனை எடுக்கும்போது அவன் வீக்காக இருந்தால் போதும் ஆப்போனண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். வீக்காக இல்லை அவன் சப்போர்ட்டில் எங்கன்னா இருந்தானா வெயிட் பண்ணி உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணவனா இவன் எடுக்கணும். சப்போஸ் ஒரு சில டைம் இவன் உடச்சிருவான் கீழே. அதாவது இவன் டார்கெட் கொடுத்து புல் பேக் வந்து இவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருப்பான். திடீர்னு இவன் கீழே உடைப்பான். அப்போ கீழே உடச்சா இவன் வீக்கு. அப்போ காலை போய் எடுக்கணும். இப்படி தான் மாற்றி மாற்றி எடுக்கணும். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இதுதான் ரூல் ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. இன்சைட் மார்க்கெட்டில் 2 சைடு ஆடுவான்றது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 5 நாள் என்ட்ரி ட்ரேட் இருக்குது. 2 நாள் ட்ரேட் பண்ணால் ஒரு ட்ரேட் பண்ணாலே நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் 5,000 எடுத்துடலாம். 4 வாரம் நம்ம ஒரு என்ட்ரின்னா கூட 20,000 ஆச்சு. நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே 20,000 தான் அதுக்கு. அதனால் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும் போது பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதாவது நம்ம ப்ரீ ஓப்பனில் இருக்கிறது பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் அதாவது ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி வந்தால் அதை நம்ம போஸ்ட் போட மாட்டோம். ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ நிஃப்டியில் எப்படி பண்ணுறோமோ, பேங்க் நிஃப்டியில் எப்படி பண்ணுறோமோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம அதில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதனால் அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நிஃப்டி மட்டும் நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம் ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.